ஒரு நாட்டோட கேபிட்டலையே மாத்துற அளவுக்கு தண்ணி பஞ்சம் வருமா? ஈரான்ல இப்போ அதுதான் நடக்குது. ஈரான் கேபிட்டலா டெஹ்ரானா மாத்த போறதா அவங்க பிரசிடென்டே சொல்லியிருக்காரு. ஈரானோட 19 முக்கியமான ரிசர்வயர்ஸ் மொத்தமா வறண்டு போயிருச்சு. இங்க பாருங்க, லேக் உரிமையா மாதிரி பெரிய லேக்ஸ் எல்லாமே வெறும் 3 வருஷத்துல எப்படி காணாம போயிருக்குன்ட்டு. 2500 வருஷமா இருந்த குவானட் வாட்டர் சிஸ்டம் மறந்து மாடர்ன் டெக்னாலஜின்னு சொல்லி போர்வெல் மூலியமா நிலத்தடி நீரை மொத்தமா உறிஞ்சி அழிச்சிருக்காங்க. தப்பான வாட்டர் மேனேஜ்மெண்ட் தான் இந்த நிலைமைக்கு காரணம். இது பத்தாதுன்னு பக்கத்து நாட்டு ஆப்கானிஸ்தானும் சேர்ந்து டேம் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஈரானுக்கு வரக்கூடிய தண்ணியை மொத்தமா தடுத்து ஒரு பெரிய வாட்டர் வாருக்கு வழிவகுக்கும்னு சொல்றாங்க. இது ஈரானுக்கு மட்டும் இல்ல, சென்னை மாதிரி நம்ம நாட்டு நகரத்துக்கும் ஒரு பெரிய வார்னிங். ப்ராப்பர் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா நமக்கும் இதே கதி தான். தண்ணிக்காக ஒரு நாடே அழிய போகுதுன்னா அது எவ்வளவு பயங்கரமான விஷயம். தண்ணியை வீணாக்காம சேவ் பண்ணுங்க, இல்லைன்னா நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு குடிக்க கூட தண்ணி இருக்காது. திங்க் அபவுட் இட். இந்த வாட்டர் கிரைசிஸ்க்கு உங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.